டேய் என்னடா பண்றீங்க? போடா அந்த லைட் ஆன் பண்ணு. டேய் அவன் எங்கடா இன்னும் காணோம்? படம் முடிஞ்சு 3 மணி நேரம் ஆச்சுடா. எப்ப வீடியோ எடுத்து எப்ப எடிட் பண்ணி எப்படா போடுறது? வர சொல்றா அவன. சார் அவன் தான் சார் ரெடி ஆயிட்டு இருக்கான். எது? டேய் டைம் ஆச்சுடா. சீக்கிரம் வர சொல்றா அவன. சார் வரான் சார். ஹாய் ஹலோ. வா பொறுமையா வா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும். சாரிண்ணே. ஆரம்பிச்சலாண்ணே. ஆரம்பி. ஹாய் ஹலோ வெல்கம். ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எடுத்த மாதிரி தான். ஒன் மோர் டேக். சீக்கிரமா முடிடா, டைம் இல்லடா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆஃப் நெல்ஸ். நான் உங்க மகேஷ். இந்த எபிசோடு ஒரு மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன். இந்த படம் தமிழ் சினிமாவோட ஜேவியர்னு சொல்லப்படுற 4 ஹீரோக்குள்ள ஒரு ஹீரோவோட படம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜிபியு மாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது இந்த படம். இந்த படத்தோட கதை அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரி. நம்ம படத்தோட ஹீரோ ஏகே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டருங்க. நம்ம ஏகே கேங்ஸ்டரா இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, என் புள்ளைய தொடணும்னா நீ கேங்ஸ்டரா இல்லாம இருக்கணும், உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேங்ஸ்டரான ஏகே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிடறாரு. ஒரு 18 வருஷமா போயிட்டு வந்து வெளியே பார்க்கும்போது தான் புள்ள ஜெயிலுக்கு போற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த பிரச்சனையில இருந்து ஏகேவோட பையனை ஏகே எப்படி காப்பாத்தினாரு, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஓகே, குட் பேட் அக்லி. ஏகேவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அடங்கப்பா என்னம்மா இருக்காரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏகே ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸும் சூப்பரான ஃப்ரேம்ஸும் பயங்கரமான சவுண்டோட செம்மையா இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த இடத்துலலாம் நான் ஏகேவோட ஃபேன் பாய்டா அப்படின்றத எல்லாருக்குமே சொன்னாரு. அடுத்து வந்து எல்லாரோட ஆக்டிங். இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோயினுக்கு ஸ்கோப்பே இருக்காது. ஆனா இந்த படத்துல திரிஷாக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு. அது போக பிரபு, பிரசன்னா, சுனில், அப்புறம் ரெடிங் கிங்ஸ்லி, அப்புறம் பாபு யோகி, அப்புறம் வில்லனா வர அர்ஜுன் தாஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான காஸ்டிங், எக்கச்சக்கமான வில்லன்கள், எக்கச்சக்கமான சத்தம். அந்த மாதிரி படமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இதுல நம்ம வில்லனான அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த வில்லன் கேரக்டருக்கு அவர் கரெக்டா பொருந்திருக்காரு அப்படிதான் சொல்லி ஆகணும். வடக்கு நண்பர்கள் போல தலையில கலர் பொடி போட்டுன்னு வந்தாலும் வில்லன் கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா படத்துல ஏகேவோட பில்டப்புக்கு எதிரில் வில்லன் கேரக்டர் அடிபட்டு போகுது. ஒரு ஃபங்கியான வில்லனா அர்ஜுன் தாஸ் கரெக்டா அந்த கேரக்டரை பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில், பிரசன்னா இவங்க எல்லாமே ஏகேவோட டீம்ல இருக்கவங்க. அவங்களுக்கான கேரக்டர் இம்பார்ட்டன்ட்டும் கொஞ்சம்ன்றதால அந்த கொஞ்சத்தை கிளீனா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனிலையும் சுனிலுக்கு ஒரு ஃபைட் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ஃபைட் இருக்கு. அதுல பிரசன்னாவும் ஃபைட் பண்றாரு. அது மாதிரி சின்ன சீன்கள் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு. இது போக காமெடின்னு எடுத்துக்கும் போது நம்ம ரெடின் கிங்ஸ்லி அவர் வர 1-2 சீன்ல நமக்கு கொஞ்சம் சிரிப்பும் வந்தது. அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் நம்ம பாபு யோகி அவரோட காமெடி சீனும் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. பையனா வர சலார் கார்த்திகேயா, அந்த பையனும் அவனோட கேரக்டரை அவன் கிளீனா பண்ணிட்டு போயிருக்கான். வில்லனுக்கு ஜோடியா வர நம்ம அந்த புள்ள பேர் தெரியல, பட் ஆனா அவங்களும் செமையா நடிச்சு ஆடி இருந்தாங்க. எவ்வளவுதான் காஸ்டிங் போடுச்சு. அப்புறமா நம்ம டெக்னிக்கலா போயிடுவோம். டெக்னிக்கலி இந்த படம் செம்மையா இருந்துச்சுங்க. ப்ரொடக்ஷன் மைத்ரி நல்லாவே வாரி வச்சிருக்காங்க. அது எல்லா ஃபிலிம்லயும் நல்லா தெரிஞ்சு. அதே மாதிரி மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து மியூசிக் பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா இந்த படமே ஒரு சவுண்டான படம். அந்த படம் நல்லாவே அவரோட சவுண்ட்ல ஒர்க் ஆயிருக்கு. பட் ஆனா நிறைய இடத்துல கொஞ்சம் லேகம் மியூசிக்ல ஃபீல் ஆச்சு. பட் பாட்டுங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரெட்ரோ சாங் யூஸ் பண்ண விதம் செமையா இருந்துச்சு. ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க அந்த ஒத்த ரூபா சாங்கோட பீட் எப்படி இருந்துச்சுன்னு. அது தியேட்டர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ரகமா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம டைரக்டர் ஆதிக்கை பத்தி சொல்லி ஆகணும். ஆதிக்கோட போன படம் மார்க் ஆண்டனி இதே மாதிரி ஒரு பிளாஸ்ட் தாங்க. நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கறது எப்பயுமே காவியம் கிடையாது. அவர் ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் டைரக்டர். அவரோட வேலையை இந்த படத்தை சரியா செஞ்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவோ இந்த படத்துல இருக்க எமோஷனும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 100% ஒர்க் ஆகல. இந்த படத்துல எமோஷன் ஒர்க் ஆகுதா இல்ல கதை ஒர்க் ஆகுதா அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம்ன்றதால ஃபுல்லா ஃபயர் தான். இந்த படமே ஒரு ரோலர் காஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல அந்த ஸ்டோரிக்குள்ள அவரோட ஐடியாஸ், அவர் ஒரு ஃபேன் பாயா அஜித்தை எப்படியெல்லாம் பார்த்து இருப்பாரோ அந்த படத்தை எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுது. ஒரு கேங்ஸ்டர் அஜித் அப்படின்றத காட்டுறதுக்காக அவரு அஜித்தோட பல படங்களில் இருக்கும் கேங்ஸ்டர் கதாபாத்திரங்களை எடுத்து இந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனது.
அப்படின்றதே வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இந்த படத்துல கதை இல்லை அப்படின்னு கேட்கறவன்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இந்த படம் கரெக்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் தான். பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். விவேக்கோட பெஸ்ட். இது வரைக்கும் வந்த படத்துல எல்லாத்துலயும் அவரோட கதைகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கும், டென்ஸ்டாவே போயிட்டு இருக்கும் படம் ஃபுல்லா. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படத்துல ஃபுல்லா அவரும் ஃபன் பண்ணியிருக்காரு. ஆதி கரெக்டா கேட்டு 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 சார் எனக்கு இப்படி வேணும் சார், எனக்கு இப்படி வேணும் சார்ன்ட்டு கேட்டு வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தோட காஸ்டியூம் டிசைனர் அனு மேம், அவங்களோட டிசைன்ஸ் சூப்பராக காட்டியிருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ற ஷர்ட்ஸ் எல்லாமே ஃபங்கியாகவும் செம்மையா ஸ்வாகாவும் சூப்பராக இருந்துச்சு. த விண்டேஜ் ஏகே இஸ் கம் பேக். படத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் கத்தி கத்தி தொண்டை போனது தான் மிச்சம். ஆதிக் பண்ண சம்பவம் என்னன்னா, படத்துல இன்ட்ரோ கிடையாது, படம் ஃபுல்லாவே இன்ட்ரோ தான். மற்ற படத்துல எல்லாமே அங்கங்க ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்க ரெஃபரன்ஸ்ல தான் படமே. ஸ்டோரியே ரெஃபரன்ஸ்ல வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி பயங்கரமான ஸ்டோரி. மற்றபடி படத்துல யூஸ் பண்ண டைலாக்ஸு, அதே மாதிரி தளபதியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமான இருக்கு. மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. நார்மலா பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது பெருசா இதுவா இருக்காது. பட் அந்த படங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபேனுன்றதால எனக்கு செமையா ஒர்க்காச்சு அந்த சீன் எல்லாம். ஏகேவை வச்சு ஆதிக் பண்ண சம்பவம் தரமான ஃபேன் பாய் சம்பவம். அவ்வளோதான். ஐ ஃபீல் பெஸ்ட் என்டர்டெய்னர் திஸ் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் வந்த ஏகே படத்தை எல்லாத்தையும் ஒன் டைம் வாட்சுன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு குட் வாட்சுங்க, சூப்பர் என்டர்டெய்னர். இந்த படத்தில் செக்ஸுவல் கண்டென்ட்னு எதுவுமே இல்லை. அதனால நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க மகேஷ். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரேன்.